ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே சேங்காரின் பணிவான வணக்கங்கள். தினபலன் இன்றைக்கி 13/7/2023 ஆனி மாதம் 28ஆம் தேதி. இன்னொரு 3 நாள் தான் இருக்குது இந்த மாதம் முடியறதுக்கு. ஏகாதசி திதி இன்றைக்கி ஃபுல் டே இருக்குது. இன்றைக்கி பார்த்தேன்னா கிருத்திகை நட்சத்திரமும் இன்றைக்கி ராத்திரி 11:30 மணி 12 மணி 1 மணி வரலும் இருக்குது. 45-46 நாழிகை இருக்குது. அதனால் 12 மணி நாளைக்கு காத்தால் 1 மணி வரலும் இருக்கும், அர்லி மார்னிங் வரலும். இன்றைக்கி மரண யோகம் வியாழக்கிழமைன்றதுனால 1:30 ராகு காலம். குருவாரம். குரு பகவானுக்கு அவசியமாக போய் இந்த கொண்டக்கடலை இல்லைனா மூக்கு கடலை இருக்குது இல்லையா, அதில் மாலை போடுறதும் மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுக்கறதும் இன்றைக்கி ரொம்பவும் சிறந்தது. ஆஞ்சநேய பெருமானை வணங்கிட்டு வர்றது வியாழக்கிழமைகளில் பெரிய விசேஷம். ஹயக்ரீவ பெருமானை போய் வணங்கிட்டு வர்றதும் பெரிய விசேஷம். சரி, இன்றைக்கி ஏகாதசி விரதம் சின்ன ஒரு தகவல் பார்ப்போம். ஏகாதசி மற்றும் கார்த்திகை விரதம் ரெண்டுமே இருக்குது. ஏகாதசின்றது வைணவர்களுக்கு மிகவும் முக்கியமான விஷயம். ஏகாதசியில் விரதம் இருந்து துவாதசியில் பாரணை பண்ணுறது, அதாவது அர்லி மார்னிங்கே சாப்பிட்றது, அதாவது பெருமாளுக்கு பண்ணிவிட்டு ஒரு 8:30-9 மணிக்குள்ளே சாப்பிட்றது. இந்த ஏகாதசி அன்னைக்கு விரதம்ன்றது வயதானவர்கள், சீனியர் சிட்டிசன்ஸு, உடம்பு ஹெல்த்தில் காம்ப்ரமைஸ்டாக இருக்கிறவா, அதை தவிர இவங்க ப்ரெக்னென்ட் விமன்ஸ், இவங்களுக்கெல்லாம் தேர் இஸ் அன் எக்ஸெப்ஷன் எப்போவுமே. பட் உடல் நலத்தில் நல்ல ஒரு இதுவாக இருக்கிறவா இந்த மாதிரி விரதம் இருக்கிறதன் மூலியமாக ரொம்பவும் நல்லது. இப்போது லேட்டஸ்ட் ரிசர்ச் சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, விரதம் இருக்கிறதன் மூலியமாக உங்களுடைய இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு லாட் ஆஃப் ஸ்டடீஸ் ஆர் கம்மிங். உங்களுடைய இம்யூனிட்டியும் ரைஸ் ஆகுது, as well as உங்களுடைய அன்வான்ட் க்ரோத் இதுவெல்லாம் இந்த க்ரோத் செல்ஸ், அதாவது கிழட்டுத்தன்மை வராமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதாவது டெட் செல்ஸ் நிறைய இருக்கக்கூடிய வாய்ப்புகளில் அது கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறான். சரி, அது ஒரு பக்கம். அடுத்தது கிருத்திகை. இன்றைக்கி கிருத்திகை விரதம் அப்படின்னு பார்த்தாலேயானால் முருகப்பெருமானுக்குன்னு இருக்கிறது 2 விஷயம். ஒன்று, இன்றைக்கி வியாழக்கிழமையிலே வந்திருக்கு. சிவபெருமானுக்கே குருவாக இருந்து ஓம் என்ற பிரணவத்தை சொன்னவர் சுவாமி மலையில். அதனால் முருகப்பெருமானின் அருள் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்ற ஒரு காலங்காலமான ஒரு நம்பிக்கையோடு கிருத்திகை விரதம் இருக்கிறது. முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய விரதத்தில் பார்த்தோன்னா, முருகன் செவ்வாய் பகவானுக்கு அதிபதின்றது சொல்லக்கூடியது. அதனால் என்னென்னா, எந்த ஒரு எதிரிகளையும் தாக்கி அவர்களை வெல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு வலிமை வரும். அதை தவிர எதிரிகளே அற்ற நிலை வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த முருகப்பெருமானின் கிருத்திகை விரதம் இருக்கிறது வரும் அப்படின்றது சொல்கிறது. பணக்கஷ்டம், மனக்கஷ்டம், இந்த மாதிரியான விஷயங்கள், பணத்தின் மூலியமாக அதீதமாக பிரச்சனைகள் வருபவர்களுக்கு, அதை அதிகமாக பணம் இருந்தும் பிரச்சனை, பணம் இல்லாமையும் கடன் வாங்கியும் பிரச்சனை, இந்த 2 பக்கத்துக்காரர்களுக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வழிவகுக்கக்கூடியவர் முருகப்பெருமான். முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே எதிரிகள் அற்ற நிலை வரும். எதிரிகளால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் விலகும். குழந்தை பிராப்தி ஏற்படும். அதுவும் இன்றைக்கி வியாழக்கிழமையில் வர்றதுனால குரு பகவானே இந்த புத்திரகாரகன்னு சொல்கிறோம். அதாவது குரு பகவானுக்கு தனகாரகன் மற்றும் புத்திரகாரகன், இந்த 2 காரகத்துக்கும் காரகத்தை குரு பகவான் செய்கிறதாக ஜோதிடத்தில் சொல்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது இந்த புத்திரகாரகனாகிய குரு பகவானுடைய நாளில் கார்த்திகை விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். அதுவும் சுப்பிரமணிய பெருமாள், அதாவது முருகப்பெருமானுக்காக விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். இதன் மூலியமாக திருமணம் ஆன தம்பதியினர் வெகு காலமாக குழந்தை பிராப்தி இல்லாமல் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமும் நிச்சயமாக அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியமும் உண்டாகும் அப்படின்றத சொல்கிறேன். அதாவது கிருத்திகை எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்றது அது ஒரு தனி இது இருக்குது. அந்த மாதிரியான விரதம் முடிஞ்சு சாயந்தரம் போய் கோவிலில் போய் முருகப்பெருமானை சேவிச்சுட்டு அவருடைய பிரசாதங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கிருத்திகை விரதத்தை முடிக்கணும் அப்படின்றதும் இருக்குது. சரி, இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை
எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்றதுனால ரிஷப ராசியில், அதாவது கிருத்திகை 2ஆம் பாதத்திலேருந்து ரிஷப ராசியில் வந்துடுறதுனால சந்திர பகவான் இன்றைக்கி எர்லி மார்னிங் ஒரு 5:15 மணிக்கே வந்து துலா ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான், அதாவது சந்திராஷ்டமமாக இருக்கும். அதனால் வந்து சந்திராஷ்டமம்னு பார்த்தாலும் இன்றைக்கி துலா ராசிக்காரர்களுக்கு இருக்குது. புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை நீங்கள் போக வேண்டி வந்ததே ஆனால் கண்டிப்பாக வந்து சந்திரனுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய அல்லி மலர் அங்கே வந்து சிவன் கோயிலில் கொடுத்துட்டு போகிறது ரொம்பவும் விசேஷம். என்னுடைய மொபைல் நம்பர் இங்கே ஸ்க்ராலிங்கில் வந்துன்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் உங்களுக்கு இது பண்ணுறேன். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம் அனுப்பிச்சேன்னா டைம் கரெக்ஷன்ஸ் பண்ணி அதற்கு பிறகு உங்களோட வந்து டிஸ்கஷன் பண்ணுவேன். அதுக்கு உண்டான கட்டணத்தையும் நீங்கள் செலுத்திட்டீங்களே ஆனால் உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்லி அதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதற்கு ஜோதிடம் மூலம் எந்த அளவுக்கு உதவ முடியுமோ அதை பண்ண முடியும். சரி, இப்போ வந்து ஒரு ராசியாக இன்றைக்கி 13/7/2023 அன்றைக்கி சந்திர பகவான் ரிஷப ராசியில் இருந்து என்னென்ன விஷயத்தை கொடுக்க போகிறார் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் கோச்சாரம் எப்படி இருக்குன்னா, மேஷத்தில் வந்து குருவும் ராகுவும் இருக்கார், ரிஷபத்தில் வந்து சந்திரன் இருக்கார், மிதுனத்தில் வந்து சூரியன் இருக்கார், கடகத்தில் புதன் இருக்கார், சிம்மத்தில் வந்து செவ்வாயும் சுக்கிரனும் இருக்கா, கேது பகவான் துலாத்துலேயும் சனி பகவான் வந்து கும்பத்துலேயும் வக்கரகதியில் இருக்கார். இதுதான் வந்து இன்றைய கோச்சார நிலை. சரி, இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேஷ ராசி அஸ்வினி வருடி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இன்றைக்கி பார்த்தாலேனால் குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதும் ராகு பகவானோட சேர்ந்து இருக்கிறதும் அவர் 7ஆம் இடத்தை பார்க்குறதும் உங்களுக்கு திருமண யோகம் எல்லா விதத்திலையும் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். எதை தொட்டாலும் பண வரவு லக்கு மிகவும் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வீட்டுக்குன்னு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் அமையிறது. 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால 4க்கு 11 சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால பண வரவு தாயின் மூலியமாக அபரிமிதமாக வரும். வெளியில் போக வேண்டி இருந்ததுன்னா இன்றைக்கி வியாபாரத்துக்கு எதுக்காவது போகிறீங்கன்னா கண்டிப்பாக தாயிடமிருந்து ஒரு 10 ரூபாய் வாங்கிட்டு போங்க. அது வந்து 100 ரூபாயோ 1000 ரூபாயோ பல மடங்காக பெருகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். அபாரமான வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. ஏன்னா கிருத்திகையாகவும் இருக்குது, போய் வணங்கிட்டு வாங்க. கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். ரிஷபராசி கிருத்திகை ரோகிணி மிருக சீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறது திக்பலம் பெற்று ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கார். அதனால் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்குது. புதுசாக வீடு மனை வாங்கிறதுக்கு உண்டான எல்லா விதமான பிராப்தியும் உண்டாகும். புதுதாக வேலை கிடைக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக வரும். உங்களுக்கு பார்த்தாலேயானால் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இன்றைக்கி சந்திர பகவானும் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு வர்றதும் அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டு வர்றது கண்டிப்பாக ஒரு ஏற்றத்தை கிடைக்கும். கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட எண்ணாக அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். மிதுன ராசி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல. ராசியில் சூரிய பகவான் இருக்கிறதுனால சூட்டிற்கு உண்டான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் கொஞ்சம் உடல் நலத்தில் ஜாகிரதை கவனம் தேவை. தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம், பண வரவு இருந்தாலும் செலவுகளும் அதிகமாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல சந்திர பகவான் 2ஆம் அதிபதி தனஸ்தான அதிபதி வந்து 12ஆம் இடத்துக்கு போகிறதும் பணம் அபரிமிதமாக வந்தாலும் செலவுகள் அதற்கு மேலே இருக்கும். உடல்நிலையில் கவனம் தேவை. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்கிட்டு வாங்க. லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கிட்டு வந்து தாயாருக்கு வந்து ஒரு நெய் தீபம் ஏற்றுறது ஒரு பெரிய விசேஷம். கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். கடகராசி புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து
சந்திர பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல பெரிய விசேஷம். ஏன்னா 11ஆம் இடத்துல சூரியன் சந்திரன் யார் இருந்தாலுமே வந்து அவர்களுக்கு பண வரவு எதை தொட்டாலும் வெற்றி அடையக்கூடிய விஷயமாக இருக்கும். உங்களுக்கு 11ஆம் இடத்துல ராசியின் அதிபதியே வந்து இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஏற்றம். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இந்த நாள் அமைய போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவ பெருமானை போய் சேவிச்சுட்டு ஏலக்காய் மாலை போட்டு வரதும் கையில் ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சிம்ம ராசி மகம் பூரம் உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி 11ஆம் இடத்துல, சந்திர பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசியல் செல்வாக்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதுவும் வந்து இந்த பவர் செக்டாரில் இருக்கிறவங்க, அதை தவிர வந்து வாட்டர் லைன்ஸில் இருக்கிறவங்க, இதிலெல்லாம் வந்து அரசு சார்ந்தவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. இன்றைக்கி உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நல்ல ஒரு செய்தி வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கும். குழந்தை பேர் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ராமர் சன்னதிக்கு போய் சேவிச்சுட்டு வாங்க. கோதண்ட ராமர் சேவிச்சுட்டு வாங்க. அவர் அந்த வில்லோடு இருக்கக்கூடிய கோதண்டத்தோடு இருக்கக்கூடிய ராமரை போய் சேவிச்சுட்டு வர்றது பெரிய விசேஷம். கையில் வந்து ஒரு பர்பிள் கலர் வச்சுக்கோங்க. பர்பிள் கலர் வச்சுருந்தது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இந்த நாள் அமையும். கன்னியா ராசி உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு 11 இருக்கார். ராசியின் அதிபதியே 11 இருக்கார். அதனால் வந்து பெரிய விசேஷம். எதை தொட்டாலும் பொண்ணாகும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். திடீர் வெளிநாடு பிரயாணம் உண்டு. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலங்கள் பிரயாணங்கள் நிச்சயமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. பணவரவு அபரிமிதம். செலவுகள் நல்ல சுப செலவுகளாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு வாங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை வேறு. கண்டிப்பாக தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு அவருக்கு ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. துலா ராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு 11 இருக்கிறது விசேஷம். இப்போ பார்த்தீங்கன்னா கடக ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் கன்னி ராசிக்கும் துலா ராசிக்கும் அவருடைய அதிபதிகள் எல்லாருமே வந்து 11ஆம் இடத்துல இருக்கா. இது ஒரு பெரிய விசேஷம். என்னென்னா 11ஆம் இடத்துலையே எல்லா ராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுனால எதை தொட்டாலும் அவர்களுக்கு வந்து நிச்சயமாக வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. இன்றைக்கி துலா ராசிக்கு சந்திராஷ்டமம் இருந்தாலும் அவர் வந்து புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம். ஆனால் இருக்கக்கூடிய வேலைகளில் அவருக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். கவலைப்பட தேவையில்லை. பணவரவு அபரிமிதமாக இருக்கும். அதுவும் வந்து இந்த இதில் இருக்கிறவாளுக்கு, அதாவது கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. அதுவும் ஆட்டோ ஓட்டுநர்கள், அதை தவிர வந்து வாகன ஓட்டுநர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்க. நரசிம்ம பெருமாளை வணங்கிட்டு அவருக்கு வந்து ஒரு துளசி மாலை போட்டுட்டு பானகம் அம்சம் பண்ணிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையிறது. விருச்சிக ராசி விசாகம் அனுஷம் கேட்ட இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி 10ஆம் இடத்துல பெரிய விசேஷம். 10ஆம் இடத்துல போய் ராசியின் அதிபதி ரியல் எஸ்டேட் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஜாக்பாட் அடிக்க போகிறது. ரியல் எஸ்டேட் பண்ணுறவாளுக்கு இவ்வளோ நாளாக விற்காத ஃப்ளாட்டெல்லாம் கண்டிப்பாக விற்றுரும். அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. அதை தவிர வந்து நெருப்பு சம்பந்தமான, அதுவும் வந்து சமையல் கலை வல்லுநர்களுக்கு ஒரு நல்ல பெரிய ஆர்டர் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. உங்களுக்கு வந்து வேலை செய்யும் இடத்துல அபரிமிதமான பாராட்டுக்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வியாழக்கிழமை வேறு 1.5-3 ராவு காலத்தில் வந்து எலுமிச்சம்பழம் விளக்கு ஒன்று போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். குரு பகவான் 5ஆம் இடத்துல, ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர் 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துலையும் 5ஆம் அதிபதியின் பார்வைக்கு இருக்கார். குரு பகவான் 5ஆம் அதிபதியும் பார்க்குறார். பெரிய விசேஷம். நீங்கள் எதை தொட்டிங்கன்னாலும் அதில் பணமாக கொட்டும். எதை பார்த்தீங்கன்னாலும் பொண்ணாக கொட்டும். நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். குழந்தைகள் மூலியமாக அபரிமிதமான யோகம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளியூர் வெளிமாநில சம்பந்தமாக நல்ல செய்தி வரும். வெளிநாடு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி நிச்சயமாக எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. வியாழக்கிழமை வேறு ஆஞ்சநேய பெருமானுக்கு ஒரே ஒரு வெண்ணெய் காப்பு சாத்திட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். இன்றைக்கி மகர ராசி, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். ஏன்னா ராசியின் அதிபதியே வந்து இன்னொரு ராசிக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால 2ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷமானால் பேச்சில் கவனம் தேவை. ஏன்னா நீங்கள் பேசுகிறத வந்து அடுத்தவங்க தப்பாக புரிஞ்சுக்குவாங்க, ஜாகிரதையாக இருக்கணும். நீங்கள் பார்த்தாலும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறார். 7ஆம் அதிபதி 7க்கு 11 5ஆம் இடத்துல இருக்கிற காதல் சக்ஸஸ்ஃபுல்லாகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தேன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை வணங்கிட்டு வாங்க, அருகம்புல் மாலை ஒன்று போட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். கும்பராசி, அவிட்டம் சதயம் புரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தாலும் 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார், நல்ல ஒரு ஏற்றமான விஷயமாக இருக்குது. ஏன்னா ரிஷபம் வந்து சந்திர பகவானுடைய உச்ச வீடு, அதனால் பெரிய ஏற்றம். ரோகிணி நட்சத்திரம் அவருக்கு வந்து பெரிய விசேஷம். இருந்தாலும் கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய 2ஆம் பாதத்திலேருந்து அவர் இதில் உச்ச வீடாக ரிஷப ராசி இருக்குது, நல்ல ஒரு பெரிய விசேஷம். கவலைப்பட தேவையில்லை. இன்றைக்கி வந்து தாயின் மூலியமாக அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். உங்களுக்கு உடல் சுகத்திற்கு பஞ்சம் இருக்காது. புதுசாக வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கும், வேலை பளு அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க, பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும். கையில் வந்து ஒரு கருப்பு நிறம் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். மீனராசி, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வந்து குருவின் பார்வையில் வந்து தனக்காரகன் இருக்கார். தனக்காரகன் தனஸ்தான அதிபதியையும் பார்க்குறார், நல்ல விசேஷம். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தையும் வந்து தனக்காரகன் பார்க்கறதுனால தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும், பணவரவு அபரிமிதமாக இருக்கும். ஆனால் 7 சனி, ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. உடல்நிலையில் கவனம் தேவை. பேச்சில் நளினம் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். குழந்தை செல்வங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சூரியனார் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. சூரியனார் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் சூரிய பகவானுக்கு கோதுமை தானம் கொடுக்கறது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.